இப்போ நடைமுறையில இருக்கிற மாடர்ன் பிரெக்னன்சி கிட்டு பல தவளை இனங்கள அழிவுல இருந்து மீட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வாங்க அத பத்தி பார்க்கலாம். 1980ல தான் இந்த மாடர்ன் பிரெக்னன்சி கிட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஒரு விமன் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியுமா? 1040ல தான் இந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாக்பர்ன் டெஸ்ட். அந்த காலத்துல இருந்து பெண்கள்லாம் தன்னோட யூரின் சாம்பிள்ஸ லேபுக்கு அனுப்புவாங்க. பிகாஸ் யூரின் மூலியமா தான் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த யூரின்ல HCGன்னு சொல்லப்படுற ஹியூமன் குரோனியானிக் கோனாட்ரோடியம்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் அந்த யூரின்ல இருக்கும். அந்த ஹார்மோன் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு விமன் பிரெக்னன்ட்டா இருந்தா அந்த ஹார்மோன் தன்னால ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லேபுக்கு அவங்களோட யூரின் சாம்பிள்ஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம், அங்க இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூரின ஆஃப்ரிக்கன் கிளவுட் ஃப்ராக்ன்னு சொல்லப்படுற ஒரு வகையான தவளை இனத்தோட பேக்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த விமன் பிரெக்னன்ட்டா இருந்தாங்கன்னா, அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா, அந்த ஃபீமேல் ஃப்ராக ட்ரிகர் பண்ணி, அந்த தவளைய 12லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு அன்ஃபர்டைல் எக்ஸ லே பண்ணும். அப்படி அந்த தவளை எக் லே பண்ணலன்னா, அந்த விமன் பிரெக்னன்ட்டா இல்லன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சிறிது காலம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, மேல் ஃப்ராக்ஸ்லயும் அந்த யூரினை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அந்த விமன் பிரெக்னன்ட்டா இருந்தாங்கன்னா, இந்த மேல் ஃப்ராக்ஸ் ஸ்பெர்ம ரிலீஸ் பண்ணும். அப்படி அது ரிலீஸ் பண்ணலன்னா, அவங்க பிரெக்னன்ட்டா இல்லன்னு அர்த்தம். சரி, இதுக்கும் பல தவளை இனங்கள் அழிந்து போறதுலேருந்து காப்பாத்துறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடர்ன் பிரெக்னன்சி கிட் கண்டுபிடிச்சதுக்கே இதுதான் காரணம். இந்த ஆஃப்ரிக்கன் கிளவுட் ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கால மட்டும் தான் காணப்படும். இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே எல்லா நாட்டுக்கும் இந்த தவளை இனங்கள ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா லேப்ஸ்லயும் இந்த தவளை இனங்கள யூஸ் பண்ணி தான் ஒருத்தவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்களா, இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சில தவளை இனங்கள் அந்த லேப்ல இருந்து தப்பிக்கிறதோ, இல்ல இவங்களே வில்லிங்னஸோட ரிலீஸ் பண்ணியிருந்தாவும், அதுங்க உடம்புல பிடின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த ஃபங்கஸ் ஆஃப்ரிக்கன் கிளவுட் ஆஃப் ஃப்ராக்ஸ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ அதுங்க வைல்டுல திரிய ஆரம்பிச்சோன தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. சாதாரணமா தவளைகள் எப்படி பிரீத் பண்ணும்னா, தன்னோட ஸ்கின் மூலியமா வாட்டரையும், எலக்ட்ரோசைட்ஸையும் அப்சர்வ் பண்ணி தான். அப்படி இந்த ஃபங்கஸ் அங்க இருக்கிற நேட்டிவ் தவளை இனங்களோட ஸ்கின்ன அஃபெக்ட் பண்ணி, அதுங்கள தண்ணியையும், எலக்ட்ரோசைட்ஸையும் உறிஞ்ச முடியாத அளவுக்கு பண்ணிடும். இதனாலேயே பல தவளை இனங்கள் அழிவோட விளிம்புக்கு போனது. இத நிறுத்துறதுக்காக தான் மாடர்ன் பிரெக்னன்சி கிட்ட கண்டுபிடிச்சாங்க ரிசர்ச்சர்ஸ்.